எல்லோரும் விரும்புகின்றார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான மக்கள் மத்தியில் இந்த மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற இந்த போர் சீக்கிரம் முடிவடைய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் எந்த நிபந்தனையின் கீழ் முடிவுக்கு வரும் அங்குதான் நிலைப்பாடுகள் வேறுபடுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் போர் நோக்கங்கள் சற்றே தெளிவற்றதாக இருக்கிறது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவது, அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய கோரிக்கைகள் அனைத்திற்கும் ஈரானை அடிபணிய வைப்பது அல்லது இஸ்லாமிய குடியரசு ஆட்சியை முற்றிலும் வீழ்த்துவது ஆகியவற்றுக்கிடையே அவர் மாறி மாறி தள்ளாடுவதாக தோன்றுகிறது. இதுவரை ஈரான் அடிபணியவும் இல்லை, வீழ்ந்துவிடவும் இல்லை. ஆனால் 16 நாட்களாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதல்களால் அதன் ராணுவம் கடுமையாக பலவீனமடைந்துள்ளது. ஜெனீவாவில் கடந்த பிப்ரவரி மாதம் ஓமன் மத்தியஸ்தலத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி விவகாரத்தில் முன்னேற்றம் கண்டு வந்தன. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கவில்லை என்ற கூற்றுக்கு ஓரளவு உறுதியளிக்கும் வகையில் பெரிய அளவிலான சலுகைகளை வழங்க ஈரான் தயாராக இருந்ததாக ஓமானியர்கள் கூறுகின்றனர். ஆனால் அது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ரத்து செய்வது அல்லது ஏமானின் ஹூதிகள், லெபனானின் ஹெஸ்புல்லா போன்ற குழுக்களுக்கான ஆதரவை குறைப்பது குறித்து விவாதிக்க தான் ஈரான் தயாராக இருக்கிறது. ஆனால் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ரத்து செய்வது அல்லது ஏமானின் ஹூதிகள், லெபனானின் ஹெஸ்புல்லா போன்ற குழுக்களுக்கான ஆதரவை குறைப்பது குறித்து விவாதிக்கத்தான் ஈரான் தயாராக இல்லை. அமெரிக்காவுக்கும் அதன் பல கூட்டாளிகளுக்கும் இந்த போர் அயதுல்லாக்களின் ஆட்சி வீழ்ச்சியடைய வேண்டும், அதனிடத்தில் அமைதியான ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதன் மக்களுக்கோ அல்லது அண்டை நாடுகளுக்கோ இனி அச்சுறுத்தலாக இல்லாத ஓர் அரசாங்கம் விரைவாக அமைய வேண்டும் என்பதே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஆனால் திங்கட்கிழமை நிலவரப்படி மார்ச் மாதம் 16ஆம் தேதி நேற்றைய நிலவரப்படி அத்தகைய மாற்றத்திற்கான எந்த விதமான அறிகுறியும் தெரியவில்லை. அமெரிக்காவிற்கான அடுத்த சிறந்த முடிவு என்னவென்றால், கடுமையாக சேதமடைந்த இஸ்லாமிய குடியரசு தனது நடத்தையை மாற்றிக்கொண்டு தனது குடிமக்களை துன்புறுத்துவதை நிறுத்தி பிராந்தியத்தில் உள்ள அடிப்படைவாத குழுக்களுக்கான ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். ஆனால் ஈரான் தனது புதிய அதிஉயர் தலைவராக அமெரிக்காவை அதிகம் எரிச்சலூட்டக்கூடிய ஒருவரை, மறைந்த அயதுல்லா அலி ஹமேனியின் மகனான மொஜ்தபா ஹமேனியை தேர்ந்தெடுத்த பிறகு இது நடக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ஹோர்முஸ் நீரிணையின் பகுதியளவிலான முடக்கம் மற்றும் அமெரிக்கா மீண்டும் ஒரு சிக்கலான மத்திய கிழக்கு மோதலில் சிக்கிக் கொள்கின்றது என்ற உள்நாட்டு அதிருப்தி ஆகியவற்றால் இந்த போரை நிறுத்துமாறு அதிபர் டிரம்புக்கு அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் ஈரான் ஆட்சியில் எந்தவித மாற்றமுமின்றி சவாலான போக்கு நீடித்தால் அது ஒரு தோல்வி என்பதை தவிர வேறொன்றாக சித்தரிப்பது டிரம்பிற்கு மிகவும் கடினமானதாக இருக்கும். போர் விரைவில் முடிவடைய வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது. ஆனால் எதையும் தியாகம் செய்தது அல்ல. அதாவது அமெரிக்காவின் அனைத்து கோரிக்கைகளுக்கும் அடிபணிவதாக அது அமையக்கூடாது. இந்த போரில் டிரம்பை விட நீண்ட காலம் தாக்குப்பிடிப்பதற்கு தேவையான ராஜ்ய ரீதியிலான பொறுமை தன்னிடம் உள்ளது என்பதை அது அறிந்திருக்கிறது. புவியியல் நிலையும் அதற்கு சாதகமாக உள்ளது. வளைகுடா நாடுகளில் ஈரான் மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது. குறுகிய பாதையான ஹோர்முஸ் நீரிணை வழியாக வழக்கமாக உலகின் 20% எண்ணெய் விநியோகத்தை கொண்டு செல்லும் கப்பல் போக்குவரத்திற்கு காலவரையறையின்றி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் திறனும் அதற்கு உள்ளது. இஸ்ரேலுடன் இணைந்து தான் தொடங்கிய ஒரு போரின் விளைவுகளை சமாளிக்க பிற நாடுகள் முன்வந்து உதவ வேண்டும் என்ற அமெரிக்க அதிபரின் அழைப்பு தயக்கத்துடனேயே எதிர்கொள்ளப்படுகிறது. பிரிட்டன், ஐரோப்பா மற்றும் பிற நாடுகள் தொடக்கத்திலிருந்தே இந்த போரை ஆதரிக்காத நிலையில் தங்கள் கடற்படைகளை ஆபத்தில் ஆழ்த்தி ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தயங்குகின்றன. அதிகாரபூர்வமாக ஈரான் மீண்டும் ஒருமுறை தாக்கப்படாது என்பதற்கான உறுதியான உத்தரவாதத்துடனும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களால் ஏற்பட்ட பில்லிய கணக்கான டாலர் மதிப்புள்ள சேதங்களுக்கான இழப்பீட்டுடனும் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று ஈரான் கூறுகிறது. இவை இரண்டும் கிடைக்காது என்பது அதற்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் ஈரானின் இஸ்லாமிய குடியரசு தலைமையும் அதன் ஆஸ்திரேலிய புரட்சிகர பாதுகாப்பு படையும் இந்த மோதலில் இருந்து தப்பி பிழைத்தாலே போதும். அதே தங்கள் மக்களுக்கும் உலகிற்கும் ஒரு வெற்றியாக அவர்களால் சித்தரிக்க முடியும். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் புரியும் இந்த 3 நாடுகளில் இஸ்ரேலியர்கள் மாத்திரமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அவசரப்படவில்லை என தோன்றுகிறது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை கையிருப்புகள், சேமிப்பு கிடங்குகள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், ட்ரேடர் தளங்கள் மற்றும் IRGC தளங்கள்
ஆகியவை முடிந்தவரை அளிக்கப்படுவதை அவர்கள் காண விரும்புகிறார்கள். போர் நிறுத்தப்பட்டவுடன் இவை அனைத்தையும் நிச்சயமாக மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். எனவே அவ்வாறு செய்வதில் கடுமையான பாதிப்புள்ளது என்பதை ஈரான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. அதாவது இஸ்ரேலிய விமானப்படை இன்னும் சில மாதங்களில் மீண்டும் வந்து அவற்றின் மீது தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது என்பதை உணர்த்த விரும்புகிறது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் அதன் சந்தேகத்திற்குரிய அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேல் தனது இருப்புக்கான அச்சுறுத்தலாக பார்க்கிறது. ஈரான் யுரேனியத்தை 60% வரை செறிவூட்டி வருகிறது. இது சிவில் அணுசக்திக்கு தேவையான அளவை விட அதிகமாகும். இவை இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசாங்கம் இந்த இரட்டை அச்சுறுத்தலை தங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றாக கருதுகிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஓமன் ஆகிய வளைகுடா அரபு நாடுகள் இஸ்லாமிய குடியரசுடன் இணக்கமாக இருக்க முடியும் என்று நினைத்திருந்தன. இந்த போரை ஆதரிக்க மறுத்துள்ள போதிலும் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தளங்களின் மீது கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல் நடத்தப்படுவதால் அவர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். இந்த திங்கட்கிழமையின் முதல் சில மணி நேரத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் தனது எல்லைகளை நோக்கி ஏவப்பட்ட 60க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்ததாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகமும் தகவல் தெரிவித்திருக்கிறது.